வணக்கம் மாணவ செல்வங்களே, நாம் இன்னைக்கு 2012ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு சம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். வாங்க அந்த சம்ம பார்க்கலாம். இன்டெக்ரல் 5 tan x by tan x minus 2 dx. இதோட ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே ஏவோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம சரியான ஆன்சரை தேர்ந்தெடுக்கணும். இந்த சம்மானது தொகை நுண்கணிதம் இன்டெக்ரல் கால்குலஸ்ங்கிற சாப்டரை வரையறா தொகையிடல் இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ங்கிற டாப்பிக்கு உட்பட்டது. கொடுத்துருக்கிற கொஸ்டின் பாருங்க, 5 tan x divided by tan x minus 2ன்னு இருக்கு. tan மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டேனுக்கான ஃபார்முலா என்ன? முக்கோணவியல் விகிதங்கள்ற tan தீட்டாங்கிறது என்னன்னு படிச்சிருக்கோம் சொல்லுங்க. சூப்பர். tan தீட்டாங்கிறது sin தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இன்டெக்ரல் 5 tan xக்கு பதிலாக sin x divided by cos x divided by tan xக்கு பதிலாக sin x by cos x minus 2 into dx. இப்போ நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறோம். 5 sin x divided by cos x divided by டினாமினேட்டரை மட்டும் பாருங்கள். இங்கே ஒரு பின்னமாக இருக்குது, இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ அங்கேயும் டிவைடட் பை 1 இருக்கிறதா மீனிங். அப்போ 1க்கும் காஸ் எக்ஸுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது. காஸ் எக்ஸ் இங்கே ஆல்ரெடி காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ சைன் எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் இங்கே காஸ் எக்ஸ் வரல. அப்போ 2ஓட காஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ காஸ் எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் காமனாக இருந்தால் காஸ் எக்ஸை கேன்சல் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய டேர்மை அப்படியே எழுதிக்கிறோம். 5 sin x divided by sin x minus 2 cos x into dx I equal to. இப்போ இதை வந்து டீகாம்போசிஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே டினாமினேட்டரை என்ன டேர்ம் இருந்துச்சோ அதையே நியூமரேட்டருக்கு கொண்டுட்டு வரேன். இன்டெக்ரல் sin x minus 2 cos x divided by sin x minus 2 cos x. டினாமினேட்டர் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே எழுதிட்டோம். நியூமரேட்டரை மட்டும் டினாமினேட்டரையே அப்படியே எழுதியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் பாருங்கள், 5 sin xன்னு இருக்குது. ஆனால் இங்கே sin x minus 2 cos xன்னு எழுதியிருக்கோம். அப்போ எக்ஸ்ட்ராவாக வந்த இந்த 2 cos xஐ கேன்சல் பண்ணோம். மைனஸ்ன்னு இருக்கிறதுனால நம்ம ஒரு ப்ளஸ் 2 cos xஐ ஆட் பண்ணிக்கிறோம். 2 cos xஐ ஆட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் 2 cos xம் ப்ளஸ் 2 cos xம் கேன்சல் ஆகி sin x மட்டும் கிடச்சிரும். ஆனால் இங்கே 5 sin x இருக்குது. நமக்கு இப்போ 1 sin x தான் இருக்குது. மீதி இன்னும் எத்தனை sin x தேவைப்படுது? சூப்பர், 4 sin x. அதனால் 4 sin xஐ ஆட் பண்ணிக்கிறோம். 4 sin x into dx இன்டெக்ரல். இதை தனியாக 2 டேர்மாக பிரிச்சுக்கிறேன். sin x minus 2 cos x இதை மட்டும் தனியாக ஒரு டேர்மாக எழுதிக்கிறோம். sin x minus 2 cos x இந்த ப்ளஸ் அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 2 டேர்மை மட்டும் பாருங்கள், 2 காமனாக இருக்குது. அதனால் 2வை காமனாக வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்துட்டா cos x ப்ளஸ் இங்கே 4 இருந்துச்சு, அது இருந்து 2வை வெளியே எடுத்துட்டோம்னா 2 sin x divided by sin x minus 2 cos x into dx. அடுத்து என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டும் காமனாக இருக்கா? ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ 1 ப்ளஸ் செகண்ட் டேர்மை அப்படியே எழுதிக்கிறோம். 2 cos x ப்ளஸ் 2 sin x divided by sin x minus 2 cos x into dx. இப்போ இங்கே பாருங்கள், சம் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. அப்போ சம் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸை இன்டெக்ரல் பண்ணுறதுக்கு
ஒரு பண்பு பார்த்துருக்கோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல். அதை பயன்படுத்தி, அதாவது தனித்தனியாக இன்டெக்ரல் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை பயன்படுத்தி இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். இன்டெக்ரல் 1 dx ப்ளஸ் இந்த செகண்ட் டேர்முறை மட்டும் பாருங்கள், 2ங்கிறது கான்ஸ்டன்ட். அதை இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு பண்பு பார்த்துருக்கோம். கான்ஸ்டன்ட் கேங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை இன்டெக்ரலை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இந்த பண்பை பயன்படுத்தி இந்த 2 இன்டெக்ரலை விட்டு வெளியே எடுத்துக்கிறோம். 2 இன்டெக்ரல் cos x ப்ளஸ் 2 sin x டிவைடட் பை sin x மைனஸ் 2 cos x இன்ட்டு dx. இங்கே 1ங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை இன்டெக்ரல் பண்ணால் என்ன வரும்? சூப்பர். கேங்கிறது கான்ஸ்டன்ட், கேவை இன்டெக்ரல் பண்ணால் kx ப்ளஸ் c. இதை பயன்படுத்தி 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு ப்ளஸ் சின்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் 2 அப்படியே எழுதிக்கிறோம் கான்ஸ்டன்ட்டு. இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். என்ன ஃபார்முலான்னு பார்த்துடலாம். இன்டெக்ரல் f dash of x by f of x dx. அதாவது டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வந்துருச்சுன்னா log மாடுலஸ் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதலாம். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை இன்டெக்ரல் பண்ண முடியுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். டினாமினேட்டரை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், நியூமரேட்டர் வருதா இல்லையான்னு பார்த்துடலாம். d by dx ஆஃப் டினாமினேட்டர் என்ன இருக்குது? sin x மைனஸ் 2 cos xன்னு இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். sin xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x மைனஸ் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருந்த 2 அப்படியே எழுதிக்கிறோம். cos xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? சூப்பர். மைனஸ் sin x. ஆல்ரெடி இருந்த மைனஸோட இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் sin xன்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு நியூமரேட்டரையும் இருக்குது. அப்போ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். log மாடுலஸ் ஆஃப் டினாமினேட்டர் sin x மைனஸ் 2 cos x ப்ளஸ் c. சிங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இப்போ இந்த இடத்துல 2 c வந்திருக்கு, 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அதுவும் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த கான்ஸ்டண்ட்டுக்கு புதுசாக ஒரு குறியீடு கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோங்கிறத எப்படி முடிவு பண்ணலான்னா, கொஸ்டின்ல பாருங்கள் கேன் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் அந்த குறியீடு கேனே எடுத்துக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 2 log மாடுலஸ் ஆஃப் sin x மைனஸ் 2 cos x ப்ளஸ் கே. கொஸ்டின்ல கொடுத்துருக்க அதே வடிவத்தில் நமக்கும் ஆன்சர் வந்திருக்கு. அப்போ ஏக்கு பதிலாக இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கு? சூப்பர். ஏக்கு பதிலாக இந்த இடத்துல 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஏவோட ஆன்சர் 2ன்னு தெரிஞ்சிருச்சு. ஏ ஈக்குவல் டு 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 4 ஆப்ஷன்ற எந்த ஆன்சர் சரியான ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இந்த சம்மை வேற ஒரு மெத்தட்லையும் போடலாம். எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கொடுத்துருக்கிற கொஸ்டினை அப்படியே எடுத்துக்கிட்டோம். இதை இருபுறமும் வகையிடுறோம், போத் சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், தொகையிடல்ங்கிறது எதிர் வகையிடலை தான் நம்ம தொகையிடல்னே சொல்கிறோம். அப்போ டிஃப்ரென்சியேஷனும் இன்டெக்ரலும் கேன்சல் ஆகி இந்த ஃபங்க்ஷன் மட்டும் கிடைக்க போகுது. 5 tan x வந்து sin x பை cos xன்னு எழுதிக்கலாம், ஆல்ரெடி பார்த்தோம். டிவைடட் பை tan x sin x பை cos x மைனஸ் 2. இந்த சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னென்னு கிடைக்கும்? n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அதுவே லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ். log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். f ஆஃப் g ஆஃப் x அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash ஆஃப் g ஆஃப் x இன்ட்டு g dash ஆஃப் x. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் பயன்படுத்தி இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏங்கிறது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கிறோம். லாகுங்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by
எக்ஸுக்கு பதிலாக sin x மைனஸ் 2 cos x இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறோம். sin x மைனஸ் 2 cos x. இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டைப்பில் இருக்கிறதுனால இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x மைனஸ் 2 இன்ட்டு cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் sin x ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். கேங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் 0. சூப்பர். இப்போ இதோட ஆன்சர் 0. sin x பை cos x மைனஸ் 2 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் sin x மைனஸ் 2 cos xன்னு கிடைக்குது. இங்கே மேலே 5 sin x இருக்கும். இந்த cos xம் இங்கே டிவைடட் பை cos xன்னு வந்ததும் கேன்சல் ஆகிடுச்சு. அதை டைரெக்டாக எழுதிட்டேன். ஏன்னா இது தான் நம்ம போன மெத்தட்லையும் இதே மாதிரி போட்டிருந்தோம். ஈக்குவல் டு இந்த சைடு இங்கேயும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஒன்னோட இந்த sin x மைனஸ் 2 cos xை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ sin x மைனஸ் 2 cos x ப்ளஸ் ஏவை எடுத்து இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறோம். a இன்ட்டு cos x ப்ளஸ் 2a இன்ட்டு sin x divided by sin x minus 2 cos x. இந்த sin x minus 2 cos xக்கும் இந்த டேர்முக்கும் LCM எடுத்தால் இது வந்திருக்கும். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் ஈக்குவலாக இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், இந்த நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கிறோம். 5 sin x ஈக்குவல் டு டினாமினேட்டர் ரெண்டும் தான் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த நியூமரேட்டரை பாருங்கள், sin x காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ sin x வெளியே எடுத்துட்டிங்கன்னா மீதி இந்த இடத்துல 1, இங்கே ஒரு 2a sin xன்னு இருக்குது. அப்போ ப்ளஸ் 2a ப்ளஸ் இதில் cos x காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ a இங்கே மைனஸ் 2 cos xன்னு இருக்குது. cos x வெளியே எடுத்ததுனால மைனஸ் 2 மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ sin xோட கோஎஃபிஷியண்ட்டை இருபுறமும் ஈக்குவல் பண்ணுங்க. அப்போ இந்த சைடு sin xோட கோஎஃபிஷியண்ட் என்ன இருக்குது 5. இந்த சைடு sin xோட கோஎஃபிஷியண்ட் 1 ப்ளஸ் 2aன்னு இருக்குது. அப்போ 5 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2a. இந்த 1 இந்த சைடு இருந்தால் 5 மைனஸ் 1 4. அப்போ 2a ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குது. ஏவோட ஆன்சர் 2ன்னு கிடைச்சிருது. அதே மாதிரி cos xையும் ஈக்குவல் பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் வரும். செக் பண்ணி பார்ப்போம். இந்த சைடு cos xங்கிற டேர்மே இல்லை. அப்போ அதோட கோஎஃபிஷியண்ட் 0. இங்கே cos xோட கோஎஃபிஷியண்ட் a மைனஸ் 2. 0 ஈக்குவல் டு a மைனஸ் 2. இந்த மைனஸ் 2 ஈக்குவலுக்கு இந்த சைடு இருந்தால் ப்ளஸ் 2 ஆகும். அப்போ ஏவோட ஆன்சர் 2. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். 2 தான் சரியான ஆன்சர் இந்த ஏவுக்கான வேல்யூ. மாணவர்களே, நாம் இன்றைக்கி 2012ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு சம்மை டிஸ்கஷன் பண்ணோம். அடுத்த ஒரு வீடியோவில் வேறொரு சம்முடன் சந்திப்போம். நன்றி.